அஸ்ஸலாமுஅலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் vlog பார்க்கலாம். எனக்கு வந்து வீட்டு பக்கத்துலேயே நிறைய இந்தியன் ஸ்டோர் இருக்குது. லூலு, நெஸ்டோ, அல் மதீனா, அல் வஃபா, சென்ட்ரோ, ஏஷியன் மார்க்கெட் அப்படின்னு சிட்டி ஃப்ளவர் அப்படின்னு சொல்லி நிறைய கடை இருக்குது. அதில் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது வந்து எனக்கு வீட்டுக்கு ரொம்ப பக்கம், ஒரு 5-10 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்னா லூலு, நெஸ்டோ, அல் வஃபா அப்படிங்கிற 3 கடை இருக்குது. அதில் வந்து நம்ம வீட்டுக்கு இப்போ ரொம்ப பக்கத்தில் இருக்க அல் வஃபாக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். வீக்லி ஒன்ஸ் வந்து கடையில் போய் நம்ம காய்கறிகள் எல்லாம் வாங்கிக்கலாம். பால் வந்து லோக்கலில் பக்கத்துலேயே சின்ன சின்ன கடைகள் இருக்கும், அங்கே வாங்கிக்கலாம். ஸோ கடைக்கு வந்தாச்சு. நான் சவுதிக்கு வந்த புதுசில் வந்து எல்லா ஐட்டமே கிடைக்காது, ஆனால் இப்போ ஓரளவு எல்லா ஐட்டமே கிடைக்கிது. இருந்தாலும் இன்னும் அந்த பலாப்பழம், அதுக்கப்புறம் அன்னாச்சி பழம், அந்த இதெல்லாம் இன்னும் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது சரியாக. கிடைச்சாலும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். கடைக்குள்ளே வந்த உடனேயே இந்த மாதிரி ஆஃபரில் இருக்கிறதுலாம் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வச்சுருவாங்க. அது ஈஸியாக இருக்கும் நமக்கு பார்த்து எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த தடவை பருப்பு வகைகள் எல்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம தான் ஊர்லேருந்து எல்லாம் கொண்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி நான் எதுவுமே எடுக்கலை. நேராக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிளுக்கு போயாச்சு. எல்லாமே எல்லா கண்ட்ரிலேருந்து வர ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கும். ஆமாம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு டிஃப்ரென்ஸுமே இருக்கும். ஆப்பிள்லேயே நிறைய வெரைட்டி இருக்கும், ஆரஞ்சுலேயே நிறைய வெரைட்டி இருக்கும். ஸோ நம்ம ரெகுலராக என்ன எடுக்கிறோம், என்ன வாங்கி சாப்பிட்டு நமக்கு பழகி இருக்கோ அதை வந்து எப்பவும் போல் எடுத்தாச்சு. எங்கே போனாலும் சரி இந்த கரும்பை பார்த்துட்டேன்னா எனக்கு ஒரு கரும்பு கிறுக்குன்னே சொல்லலாம். கரும்புனா ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்படியாவது ஒரு பீஸாவது வாங்கிடுவேன். ரொம்ப காஸ்ட்லி தான், இருந்தாலும் ஒரு பீஸ் வாங்கிடுவேன். கரும்பு அதில் எவ்வளோ போட்டிருந்துச்சுன்னா, ஒரு கிலோ வந்து 20 ரியால் போட்டிருந்துச்சு. 20 ரியால் நம்ம ஒரு காசுக்கு ஒரு 400 சில்லற வரும் ஒரு கிலோவுக்கு. ஸோ ஒரு துண்டு எடுத்தாலே 10 ரியால் வந்துடும். தேங்காய் வந்து துருவியும் வச்சுருப்பாங்க, நம்ம முழு தேங்காவாக வேணாலுமே எடுத்துக்கலாம். தேங்காய் வந்துட்டு 3 ரியால் அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஒரு காசுக்கு 70-75 ரூபா கிட்ட வரும். நான் வந்து எப்பவும் போனாலும் ஒரு ரெண்டு தேங்காய், 2-3 தேங்காய் வாங்கி வச்சுக்குவேன். ஒரு வாரத்துக்கு சரியாக வரும். துருவி ஃப்ரீசரில் வச்சிட்டோன்னா அது பாட்டில் இருக்கும். காய்கறிகளுமே எல்லா காய்கறியுமே இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது மட்டும் தான் வாங்குவேன். நிறைய இது நான் வாங்குறதில்ல. கீரையும் இங்கே சில கீரைகள் வச்சுருப்பாங்க. நிறைய கீரைகள் எனக்கு என்னன்னு தெரியாது. நான் ரெகுலராக வாங்குறது இந்த பாலக்கீரை இருக்கும், அரைக்கீரை இருக்கும், அப்புறம் மல்லி இலை, புதினா, இந்த மாதிரி ஐட்டம் வந்து ரெகுலராக வாங்குறது. சரி, கொஞ்சம் ஹெல்த்தியாக சிவப்பு வாழைப்பழம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன். 3 வாழைப்பழமே 8 ரியால் கிட்ட போட்டிருந்தாங்க. 170-80 கிட்ட வரும் நம்ம ஒரு காசுக்கு. அதுக்கப்புறம் இந்த தடவை வந்துட்டு துருவன தேங்காவே எடுத்துக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, அப்புறம் அடிக்கடி சீனிக்கிழங்கும் அடிக்கடி வாங்குறது. அப்புறம் பீன்ஸு, பாவக்காய், நெல்லிக்காய், காட்டு நெல்லிக்காய் பெருசாக இருக்குல்ல அது. பசங்க எப்படியும் அவங்க செக்ஷனை விடுவாங்களா, அப்படியே அது முடியறதுக்கிட்ட இந்த மாதிரி பசங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களும் இருக்கும். அப்புறம் ப்ரெட்டு, கேக்கு, பன்னு எல்லாமே சைட்லேயே இருந்துச்சு. அது அவங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்குவாங்க பசங்க. இந்த ஏரியா மெயினாக சாக்லேட்டு, நட்ஸு, டேட்ஸு, ஏலக்காய் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்குகிற இடம். ஊருக்கு போகும்போது மெயினாக அந்த இடத்துல தான் திங்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்தாலும் நம்ம இந்த மாதிரி கூலான ஐட்டம்ஸ் இருக்க இடத்துக்கு வந்துடலாம். இங்கே வந்துட்டு கேக்கு, எல்லா கேக்கும் இருந்துச்சு. அப்புறம் சிக்கன் இது வந்து ஃப்ரெஷ் சிக்கன். இது போக ஃப்ரோசனும் இருக்கும். ஃப்ரோசன் வாங்கி அந்த சைடு தனியாக வச்சுருப்பாங்க. இது வந்து அப்போ வாங்கி குக் பண்ணுற மாதிரி எக்ஸ்பைரி டேட் கம்மியாக போட்டு ஃப்ரெஷ் சிக்கனுமே இருக்கும். சிக்கனில் எல்லா பார்ட்ஸும் தனித்தனியாகவும் இருக்கும், மிக்ஸ்டு பார்ட்ஸாகவும் இருக்கும். லெக் பீஸ் வேணால் லெக் பீஸ் வாங்கிக்கலாம். அப்புறம் உள்ளேயே வந்து சாப்பாடும் செஞ்சு விற்பாங்க. இந்த மாதிரி பீஸா எதுவும் வாங்கினா வாங்கிக்கலாம். எல்லாமே சாண்ட்விச் இருக்கும். அப்புறம் இந்த வெஜிடபிள் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம தனியாக ஒரு பில் போட்டுக்கிறோம். எவ்வளோ வெயிட், அதுக்கு எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மெயினாக வந்து வெளியே போகும்போது பில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ வெஜிடபிளுக்கு மட்டும் தனியாக பில் முதல்ல போட்டுடணும். காசு கிட்ட வேணால் அந்த ப்ரைஸ் டேக் மட்டும் அதில் ஒட்டி கொடுத்துருவாங்க. அப்புறம் நான்வெஜ் செக்ஷன் வந்தாச்சு. மட்டன் வந்து எல்லா ஊர் மட்டனும் இருக்கும். அரபிக் மட்டன், பாகிஸ்தானி, இந்தியன் அப்படின்னு சொல்லி எல்லா ஊர் மட்டன் இருக்கும். நம்ம ரெகுலராக வாங்குறது இந்தியன் மட்டன் தான். வேறு எதுவும் அவ்வளோ ட்ரை பண்ணுறதில்ல. அப்புறம் மீனுமே இருக்கும். பட் எனக்கு வந்து இது அவ்வளோ நிறைய இது தெரியாது, நம்ம ஒரு வெரைட்டிஸ் தெரியாது. அதனால் நாங்கள் ரெகுலராக வாங்குறது வந்து நம்ம மாவுளா, ஊலின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மீன். அப்புறம் மத்தி மீன் வரும். மத்திலேயே சின்னது தான் வாங்குவோம், பெருசு வாங்குறதில்ல. அதுக்கப்புறம் இந்த நவர மீனுன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடு, ரெட் கலரில் இருக்குல்ல அந்த மீன்.
அப்புறம் வஞ்சிரம் மீன், சீலா மீன், அதுன்னு கிங்ஃபிஷ், அது எல்லாமே வாங்குறது. இந்த மாதிரி இதுதான் மாற்றி மாற்றி வாங்குறது. அப்புறம் முட்டை, தோசை மாவு இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும் இந்த ஏரியாலாம் வந்தோன்னா. பால், க்ரீமு, அப்புறம் ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் தனியாக இருக்கும். தயிர், ஜூஸு எல்லாமே இந்த செக்ஷனில் வாங்கிக்கலாம். பால் வந்து 2 லிட்டர் இருக்கும், சின்னது 100 ml இருக்கும். 2 லிட்டர் 3 லிட்டர் வரைக்கும் இருக்குது. பெரிய டப்பா வந்து 3 லிட்டர் வரைக்கும் இருக்கும். ஒரு கடைக்கு போனாலே நம்ம எல்லாமே வாங்கிடலாம். காய்கறி ஜாமான்லேருந்து ட்ரெஸ்ஸு, வீட்டுக்கு தேவையான பாத்திரம் எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு கடைக்குள்ளே போனோம்னாலே நமக்கு எல்லா ஐட்டமுமே வாங்கிடலாம். பன்னீர் வாங்க மறந்துட்டேன். அப்புறம் கடைசி திரும்ப வந்து பன்னீர் எடுத்துகிட்டு போனேன் ஃப்ரோசன் செக்ஷன் வந்து. ஊருக்கு போகிறவங்க அதிகமாக வர செக்ஷன் இதுதான். கோடாரி தைலம், டைகர் பாமு, இந்த மாதிரி ஐட்டம், சென்ட்டு, வேஸ்லின், விக்ஸு. பார்த்தீங்களா, ஃபோன் கடை கூட உள்ளே இருக்குது. ஒரு வழியாக பில் போட வந்தாச்சு. வீக்கெண்ட்லாம் பார்த்தா இன்னும் கூட்டமாக இருக்கும். வியாழன், வெள்ளி, சனியில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். நான் வந்து அதனால் பொதுவாக வந்து வீக் டேஸ்லேயே போயிடுறது. மற்ற நாட்களில் போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாம். பிள்ளைங்கள கூட்டு போக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு எவ்வளோ பில் வந்துச்சுன்னா 174 ரியால் கிட்டே வந்துச்சு. நம்ம ஒரு காசுக்கு 3500 ரூபாய்க்கு மேலே வரும். ஒரு நேரம் நம்ம வெஜிடபிள் ஷாப்பிங் வந்தோன்னா இந்த பில்லு வந்துடும். அவ்வளோதான் இன்றைக்குள்ள வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.